எத்தனை தடவை கால் பண்ணாலும் நான் உன் கால் அட்டன் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவ? மல்லிகா எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி, மெசேஜ் டைப் பண்ணுவோம். என்னது? ஏன் மெத்தட இவ ஃபாலோ பண்றா? என்ன மிரட்டி எழுதியிருப்பான் தெரியலையே. எமர்ஜென்சி, அர்ஜென்ட், கைண்ட்லி அட்டெண்ட் மை கால். இது மிரட்டுற மாதிரி இல்லையே, கெஞ்சுற மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? புருஷனையே விட்டு கொடுத்துருக்கான், பொழைச்சு போட்டோம், கூப்பிடுவோம். நீயே கூப்பிட்டியா? எடுக்கிறேன். அவர் மட்டும் வந்தா கூட போதும். ஓகே. இல்ல, நீ பிரெக்னெண்டா இருக்கல, உனக்கு அலைச்சல் வேண்டான்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பேன். நோ ப்ராப்ளம். நான் வர சொல்லிடுறேன். அப்புறம் ஏதோ ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? மறந்துட்டேன். இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். ஆக்சுவலி இட்ஸ் an important thing. ஞாபகம் வந்துருச்சு. இல்ல, நாகராஜ் இன்னுமா உன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு? எனக்கு கால் பண்ணிருக்கியே, அதான் கேட்டேன். ஏன் வேதா, நாகராஜ் உன் காலை பிளாக் பண்ணிருக்காருங்கிறது உனக்கு சங்கடமா இருக்கா? இல்லைன்னு தெரியாம தான் கேட்குறேன். இதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரா? ஷே, ஏன் தான் அவர் இப்படி இருக்காரோ, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் இன்னைக்கு கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி உன்னை பிளாக் பண்ணி விட்டுட்டு அன்பிளாக் பண்ண சொல்றேன். நீ ஃபீல் பண்ணாத. இல்ல, தயவு செஞ்சு வேண்டாம். அவரை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது தான் எனக்கும் நல்லது. நீ ஏன் இப்படி பேசுற? அவர் என்ன உன்னையா பிளாக் பண்ணிருக்காரு? உன் நம்பரை தானே பிளாக் பண்ணிருக்காரு. ரெண்டும் ஒன்று தானே. சரி, நான் வச்சிடுறேன். தனியா அனுப்பி வச்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? நீங்க ஏன் என் நம்பரை பிளாக் பண்ணீங்கன்னு பொறுக்க முடியாம கேட்பேன். அவரு இல்ல, நான் பிளாக் பண்ணலன்னு பிளாக் பண்ணதை எடுத்து விட்டுருவாரு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஃபோன்லயே கொஞ்சிப்பீங்க. தேவையே இல்லை. இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? நாகராஜ் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவரை நீ பார்க்கலாம், ஆனா பேசக்கூடாது. என்ன பண்ணணும்? நானும் நாகராஜ் கூட வரணும். இப்ப நீ அழுதுட்டு இருப்பேன் தான் எனக்கு தெரியும். பத்தாது, பத்தவே பத்தாது. 4 மணிக்கு
நீ இன்னும் கூடுதலா அழுவ. லெட்ஸ் கோ ஃபார் த மீட். நானும் வரண்டி. நாகராஜ், வேதா கால் பண்ணா. வேதா சின்ன சொன்னாங்க. அவ பேரை கேட்ட உடனே குதூகலமா இருக்கா. கூடிய சீக்கிரம் அது வெறுப்பா மாத்துறேன். ஏதோ ஒரு பத்திரத்துல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணுமா? 4 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னான். அவங்க வரனாங்களா? ஆமா. அவளை பார்க்க போறேன்னதும் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஆனா அவ அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லங்க, அவ இந்த விஷயத்த உங்களுக்கே கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லணும்? ஏன் நாகராஜுக்கு ஃபோன் பண்ணாம எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு நான் கேட்டேன். உங்களை பார்க்கவோ பேசவோ அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, இல்ல போன்ல கூடவா பேச பிடிக்கல? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்களும் அதுக்காக வருத்தப்பட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க. மன்னிச்சுட்டு போவாளா? அதை விட்டுட்டு இப்படி உங்க மேல கோவப்பட்டா என்னங்க அர்த்தம்? ஆக்சுவலா நான் தான் இதுக்கு ஹெவியா ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா உங்களால ஏன் லைஃப் தான் ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆனா நானே பரவாயில்லன்னு பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டேன். ஆனா இவையே இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்றா. சரி, நடந்தது நடந்து போச்சுன்னு எடுத்துட்டு போக வேண்டியதானே. புரிஞ்சுக்கோங்க, முறைக்காதீங்க. அவ உங்களை கண்டாலே ஆகலங்கறா, பேச பிடிக்கலங்கறா. ஆக்சுவலா ஒருத்தரை வெறுத்துட்டோம்னா அவங்க நல்லது பண்ணா கூட அது நமக்கு பிடிக்காதான், தெரியுமா? அது மாதிரிதான் இப்ப அவளுக்கு உங்களை பிடிக்கல.
நீங்க என்ன பண்ணாலும் அவ இப்ப கோவம் தான் படுவா. அப்படி இருக்கிறப்போ நீங்க பேசினா கண்டிப்பா கோவமா தான் பேசுவா. தேவையில்லாம அது உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை தான் ஆகும். அப்புறம் அவளுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகும். இப்போ நாம அவ கோவத்தை குறைக்க ட்ரை பண்ணணுமே தவிர ஜாஸ்தி படுத்தக்கூடாது. அதனால்தான் நான் உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன். நீங்க யோசிக்கிறத பார்த்தா அட்லீஸ்ட் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னாவது அவளை கேட்டுருவீங்க போல இருக்கு. என்ன கேட்டா அது கூட பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஓகேவா? இங்க பாருங்க, நீங்களும் வேதாவும் ஒண்ணு சேரணும்னா இன்னைக்கு நீங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு சேர்ந்துருவீங்க. நீங்க அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இது நம்ம குழந்தை மேல சத்தியம். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுறீங்க? எல்லாம் ஒன்றும் வேணாம். ஏதாவது சொல்லுங்க. நான் தின்றதுக்கு ஒன்றும் இங்கே வரல. 2 பர்கர், Okay, madam. 2 ஆரஞ்சு ஜூஸ். ஏய் Okay, madam. நீ வேணான்ற. நீங்க போங்க. சரிங்க மேடம். ஏங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், நான் மட்டும் தனியா உட்காந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? அதுக்காக தான் உங்களுக்கும் சேர்த்து சொன்னேன். நான் வேதாஜி தான் பார்க்க வந்தேன், தின்றதுக்கு வரல. நீ தின்னுனா நீ தின்னு. வேதா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. உட்காரு. ஏன் நின்னுட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. வேதா, என்ன சாப்பிடுற? இல்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், எதுவும் சாப்பிடாம போக முடியுமா? ஏதாவது சொல்லு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ண? நான் இருக்கிற மனநிலையில எனக்கு எதுவும் சாப்பிட இஷ்டம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு பர்கராவது சாப்பிட. கம்பல் பண்ணாத, வேண்டாம். இந்த சூழ்நிலையிலயும் உங்களுக்கு எப்படி சாப்பிடறதுக்கு மனசு வருது? உங்களை பிரிஞ்ச நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னால சாப்பிடவே முடியல. ஆனா நீங்க அப்ப என்னை விட்டு பிரிஞ்சதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைல்ல? இல்லை வேதாஜி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்னால் எப்படிங்க சாப்பிட முடியும்? நீங்கள் எப்போ என்னை விட்டு போனீங்களோ அன்னையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லைங்க. ஆனால் அது எப்படி நான் உங்களாண்ட சொல்லுவேன்? உங்களை நான் எப்படி புரிய வைப்பேன்? என்னால் நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசுல இருக்கிறது அத்தனை உங்களாண்ட கொட்டிடுவேன். நீங்க பேசாம நான் எப்படி பேச முடியும்? நீங்க தான் என் நம்பரையே பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களே. என் கூட போன்ல பேசவே பிடிக்கலன்னா நேர்ல பேசுறதுக்கு எப்படி பிடிக்கும்? நான் பேசி நீங்க பதில் பேசலன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ப்ளீஸ் வேதாஜி, என்னாண்ட ஒரு வார்த்தை பேசுங்களேன். நீங்க பேசுங்க நாகராஜ், ப்ளீஸ். வேதாஜி, என் கூட பேசாம விட்டு போயிடாதீங்க வேதாஜி, பேசுங்க வேதாஜி. நீங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்க கூடாதுன்னு தானே நானே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன் வேதாஜி
எவ்வளோ பேச பிடிக்கலையா? என்னை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. என்ன பார்க்க கூட பிடிக்கலையா உங்களுக்கு? உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நேரம்லாம் இப்படி உட்கார வைக்க கூடாது. வேதா, அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ கையெழுத்து வாங்கணும் நீயே. கொடு. ஏய், என்ன பண்ற? படிச்சு பார்க்கறேன். கொடு. நகராஜ், இந்த காலத்துல அப்பா அம்மா பெத்த புள்ளைங்க ஏன் பொண்டாட்டிய கூட நம்ப முடியாது. படிச்சு பார்க்கறது நமக்கு சேஃப். ஏன் வேதா, நான் இதை படிக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லையே? படிக்காமலே கையெழுத்து போட்டுட்டு இருக்கீங்க. வாய மூடு. பாத்துக்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு. நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. வேதா, கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடு. நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க உதச்சி, ப்ளீஸ். கொடுங்க. வேதா, இப்பவும் கேக்குறேன், நீ ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம். வேற எதுலயாவது கையெழுத்து வாங்க வேண்டியது இருக்கா? இல்ல. ஓகே, அப்புறம் என்ன? நீ வேற சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்ட. உன்னை இப்படி உட்கார வச்சு நாங்க ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நான் வரேன். இதுக்கு கூட சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? போயிட்டு வரேன்னு கூட என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன? பாய். என்ன நாகராஜ், நீங்க பாட்டுக்கு படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டீங்க. இங்க பாருங்க, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது. எல்லாரையுமே சந்தேகத்தோட பார்க்கிறது நமக்கு நல்லது. யாரை சந்தேகத்தோட பார்க்கணுமோ அவங்கள சந்தேகத்தோட பார்க்கணும். யாரை நம்பணுமோ அவங்கள முழுசா நம்பணும். வேதாஜி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்கள பற்றிலாம் பேசுறதுக்கு எவ்வளவுக்கு அருகதை கிடையாது. எங்க போறீங்க? அனி, என்ன நீ என்ன இந்த பக்கம்? ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன். மார்னிங்கே சொல்லியிருந்தீங்களா? நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பேன்ல. சரி வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க, வண்டியில் இருங்க. வாங்க நீ, வாங்க.
நான் சொன்னப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இப்ப பாத்தீங்களா? ஒரு வார்த்தை பேசினாளா? கடமைக்குன்னு வந்தா அவ பாட்டுக்கு கையெழுத்து வாங்கினா கிளம்பி போயிட்டே இருந்தா. ஒரு வார்த்தை பேசினாளா? நல்ல வேளை நீங்க அவகிட்ட பேசல. பேசிருந்தீங்க கண்ணா பின்னா அங்கேயே திட்டி தீத்திருப்பா. என்கிட்ட போன்லயே உங்களை பத்தி அவ்வளவு பேசுறா, டென்ஷன் ஆவறா. அதெல்லாம் அவர் நடிப்பு, எது நடிப்பு? எல்லாமே நடிப்பு. எப்படி நடிப்புன்னு சொல்றீங்க? அவங்க என்ன பார்க்காம இருந்தது, என்ன பேசாம இருந்தது, அவங்க அங்கே பண்ணுது எல்லாமே நடிப்பு. எனக்கு தெரியும். அவங்கள பார்க்காம இருக்கிறதும் பேசாம இருக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதோட 10 மடங்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க என்ன வெறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்கு தெரியும்.